மேகதாது அணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிலிகுண்டுலுவில் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்கிறார். காவிரி ஆற்றின் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் அவர் தனது நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக பாமக தலைவர் அன்புமணி பிலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை நடைபயணம் மேற்கொள்கிறார். தனது நடைபயணத்தை தற்போது அவர் தொடங்கி இருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகள்ல 6 முறை திறந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக இப்போ திறக்க முடியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. தண்ணி இல்ல. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்தை திறக்க தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிக்கிறது தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. ஒரு முறை கூட கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ நம்ம நீர் பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தையோ ஒரு முறை கூட கடைபிடிக்கல. கடந்த 130 ஆண்டு காலமாக கடைபிடிக்கல. அதனால இப்போ நாங்க இந்த மேகதாது குடிநீருக்கு பயன்படுத்துவோம்னு சொல்ற கர்நாடக அரசை எப்படி நம்ப முடியுது? பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தேவைப்படும்? பெங்களூர் குடிநீருக்கு தேவைப்படுது 10 டிஎம்சி தான். அதுல காவிரி உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புல 2018 பெங்களூர் குடிநீருக்கு 4.75 டிஎம்சி ஒதுக்கீடு செய்யணும்னு ஏற்கனவே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தேவை வெறும் 5 டிஎம்சி தான் தேவை. 5 டிஎம்சிக்காக நீங்க எதுக்கு காவிரி ஆற்றின் தமிழக எல்லையிலிருந்து தனது நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் அன்புமணி. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சௌமியா, அன்புமணி உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மேகதாது அணைக்கு எதிரான தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். சமீபத்தில் சமூக ஊடகத்தின் மூலமாகவும் இளைஞர்களுக்கு இதில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் அன்புமணி ராமதாஸ். தொடக்கமாக மேகதாது திட்டத்தை உடனடியாக கைவிடு. தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். மேகதாது அணை நாங்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டப் போவதாக அறிவித்திருப்பது தமிழகத்தில் நீண்ட காலமாக ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிராக தனது நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். சென்னை உட்பட 20க்கும் அதிகமான மாவட்டங்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பயன்பெறுகின்றன. காவிரி ஏன் தமிழகத்துக்கு முக்கியம் என்பதையும் பார்க்கிறோம். சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலம் காவிரி வழியே பாசன வசதியை பெறுகிறது. காவிரி பாசன வசதி 75% காவிரி படுகையின் 8 மாவட்டங்களை உள்ளடக்கியது. தமிழகத்தில் 40%க்கும் அதிகமான மக்கள் காவிரியை சார்ந்திருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை உடனடியாக கைவிடு. தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். மேகதாது அணை நாங்கள். தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். பழைய நாட்டை பாலைவனமாக்கும். தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும். மேகதாது அணையினை தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். சுற்றுச்சூழலை காப்பாற்ற, சுற்றுச்சூழலை காப்பாற்ற மேகதாது அணையினை தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். தொடக்கமாக பிள்ளைக்குண்டிலே மேகதாது திட்டத்தை உடனடியாக கைவிடு. தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம்.
4 கொம்பு மான் இருக்குங்க, வேற எங்கேயுமே இல்ல. அதுல இந்த ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மகாசீர் மீன் ஒண்ணு இருக்கு, ஹம்பேக் மகாசீர் மீன். இது வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் இருக்குது. அதுல இதெல்லாம் அழிச்சு நாங்க டேம் கட்டு வரோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாது. இன்னொன்னு, இது சூழியல் நிபுணர்கள், என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம், இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்ட்லாம் இதை எதிர்க்கிறாங்க. கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம காடுகள்லாம் அதிகப்படுத்தணும். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். சர்வதேச பல ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் இருக்குது, அதுல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு காடு இவ்வளவு பெரிய காட்டை அழிச்சு பண்றதுலாம் அது முடியாது. ரெண்டாவது, இங்க மேகதாது பக்கத்துல இவ்வளவு பெரிய டேம் கட்டினாங்கன்னா நாளைக்கு இது சம்பந்தமா பெங்களூர் நகரத்துல பூகம்பம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெங்களூர் சிட்டியில எர்த்குவேக் வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. இது சைனாவில 3 கார்ஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்திலே பெரிய அணை. அதை கட்டின பிறகுதான் சுத்தி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதுல நாங்க கட்டியே ஆகுவோம். ஏன்னா DK சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம். 2028 பிப்ரவரி மாசம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி, மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது. ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது. பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமா வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமா வழக்கு போடுங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஏதாவது ஒன்று அந்தந்த வழக்கு போட்டு, இல்ல பாதிப்பு விவசாய சம்பந்தமா வழக்கு, பல வழக்குகள் பல தரப்பு போயிட்டு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். மிகப்பெரிய காட்டை அழித்து இந்த திட்டம் தீட்டப்படுகிறது. தமிழக அரசு இது தொடர்பாக பல வழக்குகளை தொடர்ந்து இந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி.